Hello students and aspirants. இந்த வீடியோவில் வந்து 120 grammar rules in English அதில் செகண்ட் ரூல் தான் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் ரூல் என்னென்னா போத் அப்புறம் நாட் இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. போத்தையும் நாட்டையும் வந்து ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சென்டென்ஸில். அதுக்கு பதில் வந்து நம்ம நெய்தர் நாரை யூஸ் பண்ணிக்கலாம். நெய்தர் நார் போத் நாட் ஒரு சென்டென்ஸில் இருந்தால் அதுக்கு பதில் வந்து நெய்தர் நாரை யூஸ் பண்ணுங்கள். நெய்தர் நார். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் போத் அப்புறம் ஆஸ் வெல்லஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆஸ் வெல்லஸ் எடுத்துட்டு அண்டு போட்டுக்கோங்க. அதான் வந்து இங்கே எழுதியிருப்பேன். போத் அண்ட் நாட் இது ரெண்டும் கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பதில் நெய்தர் நாரை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி போத் ஆஸ் வெல்லஸ் கொடுத்துருந்தாங்கன்னா போத் அண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல்லஸ் வேணாம், அதுக்கு பதில் அண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். போத் ராம் ஆஸ் வெல் ஆஸ் ஷாம் கோயிங் டு திஸ் பிளேஸ். போத் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சென்டென்ஸில். நம்ம வந்து இந்த ஆஸ் வெல் அஸ் எடுத்துட்டு அண்டு போட்டுப்போம். ஒரு சென்டென்ஸில் போத்தையும் ஆஸ் வெல்லஸையும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆஸ் வெல்லஸ் எடுத்துட்டு அண்டு போட்டுக்கோங்க. அண்டு போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. போத் ராம் அண்ட் ஷாம் கோயிங் டு திஸ் பிளேஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். போத் ராம் அண்ட் ஷாம் ஆர் நாட் கோயிங் டு விசிட் திஸ் பிளேஸ். ஆக்சுவலாக இதை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா போத்ன்றது வந்து பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், நாட்ன்றது வந்து நெகட்டிவ் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் போத்தையும் நாட்டையும் வந்து ஒன்றா ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் வந்து ரூல். அதுக்கு பதில் வந்து நெய்தர் நாரை யூஸ் பண்ணிக்கலாம். போத்ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவிட்டியை டினோட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். நாட்ன்றது வந்து ஒரு நெகட்டிவ் ஆக்டிவிட்டியை டினோட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கிலீஷ் ரூல்ஸில் என்ன சொல்லுதுன்னா போத்தையும் நாட்டையும் வந்து ஒரு சென்டென்ஸில் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா போத் ராம் அண்ட் ஷாம் ஆர் நாட் கோயிங் டு விசிட் திஸ் பிளேஸ். ராமும் ஷாமும் வந்து அந்த பிளேஸ்க்கு போகல, ராமும் ஷாமும் வந்து அந்த இடத்துக்கு போகல, நெகட்டிவ் சென்ஸில் சொல்லுது. ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் வேர்ட் தான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நெய்தர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெய்தர் நார். நெய்தர் ராம் நார் ஷாம் இஸ் கோயிங் டு விசிட் திஸ் பிளேஸ். இதுதான் வந்து கரெக்ட் சென்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரூல் நம்பர் 3 பார்ப்போம்.